ஆண்டி வணக்கம். பிரபு எழுந்துரு, எழுந்து போய் குளிச்சு 3 நாள் ஆகுது. அம்மா என்ன தூங்க விடுங்கம்மா, எனக்கு நல்லா தூக்கம் வருது. மறுபடியும் தூங்குறியா? பிரபு எழுந்துரு. எழுந்துட்டேன். அம்மா போய் சுடு தண்ணி போடுங்க, போய் குளிக்கிறேன். இங்க பாரு, கேஸ் தீர்ந்துச்சு, போய் பச்சை தண்ணியில குளிப்போ. ஆண்டி வணக்கம். இங்க பாருங்க, நான் மார்க்கெட்ல இருந்து புதுசா டாமியை வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப புத்திசாலியான நாய். டாமி குலைச்சு காமி. பாத்தீங்களா எவ்வளவு புத்திசாலியான நாய். இத கொஞ்ச நேரம் உங்க வீட்டுல வச்சுக்குங்க. நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டு சாமான் வாங்கிட்டு வந்துடுறேன். அங்கிள் விட்டுட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் போயிட்டு வரேன். டாமி கிட்ட வா 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 வா. ஐயோ எவ்வளவு சூப்பரா இருக்குது இந்த நாய். இங்க பாரு, அதுகிட்ட விளையாடி நேரத்தை கடத்தாத. நீ போய் குளி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வரேன். சரிங்கம்மா. எவ்வளவு நல்ல டாகி இது. ஆனா பார்த்தா இது ரொம்ப நாளா குளிக்காதது மாதிரி இருக்க. அதான் ரொம்ப அழுக்கா இருக்கு. சரி, இதை நம்மளோட கூட்டிட்டு போய் குளிப்பாட்டலாம். டாகி வா 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 டாமி வா. முதல்ல நான் குளிக்கிறேன், அப்புறம் உன்னை குளிப்பாட்டுறேன். தண்ணி என்ன இவ்வளவு சில்லுன்னு இருக்க? இதுல எங்க இருந்து நாம குளிக்கிறது? முதல்ல இந்த நாயை குளிப்பாட்டிடலாம். வா டாமி வா. ஏய் கம்முனு குளி, ஏய் கம்முனு குளி, ஏய் கம்முனு குளி. என்னது இது? இந்த பக்கத்து வீட்டு தம்பியோட நாய் குரல் கேக்குது, எங்கேயும் காணோம். இந்த சத்தம் பாத்ரூம்ல இருந்தா வருது. பிரபு ஏய் கம்முனு குளி. அம்மா நான் இங்கதான் இருக்கேன். இதோ டாமியை குளிப்பாட்டிட்டு இருக்கேம்மா. ஏய் கம்முனு. ஏ சோம்பேறி பையில, அந்த நாயை ஏன்டா குளிப்பாட்டுற? முதல்ல வெளியே வாடா, வாடா வெளியே. அம்மா டாமி குளிக்கவே இல்லை, ஒரே அழுக்கா இருந்தது, அதனாலதான் அதை குளிப்பாட்டினேன். ஐயோ சோம்பேறி பையில, அதை குளிப்பாட்டுறத விட்டுட்டு நீ போய் குளி. ஐயோ அம்மா தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்குது, நான் குளிக்க மாட்டேன். டாமி வா, உன்னை குளிப்பாட்டுறேன். ஏய் என்ன முறைக்கிற? ஏய் ஐயா அம்மா, என்னம்மா இந்த நாய் என்ன முறைக்குது? ஐயோ என்னடா பண்ண? நல்லா இருந்த நாயை வெறி பிடிக்க வச்சுட்டிய. முதல்ல அதை பிடிச்சி வெளியே தருத்து. யார ஆண்டி வெளியே துரத்த சொல்றீங்க? அங்கிள் உங்க நாயை தான், அதுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு. பாருங்க எனக்கு கடிக்க வருது. என்ன என் டாமிக்கு வெறி பிடிச்சிடுச்சா? என்ன தம்பி நாயை கூட்டு வந்து விட்டீங்க? சரியான பைத்தியக்கார நாயா இருக்கும் போல இருக்க. என் புள்ளைய பாருங்க கடிக்க பாக்குது. முதல்ல இங்க இருந்து கூட்டு போங்க, அதை கூட்டு போங்க. சரி சரி ஆண்டி, கோபப்படாதீங்க, நான் அதை நிறுத்த சொல்றேன். டாமி கொலைக்காத, அமைதியாரு, நிறுத்து. ஐயா என்ன டாமி நம்மளே கொலைக்குது? அப்போ ஆண்டி சொன்ன மாதிரி உண்மையிலே இதுக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சா? என்ன பண்றது என்ன பண்றது? டாக்டருக்கு போன் பண்ணலாம். இது யாரையும் கடிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல டாக்டருக்கு போன் பண்ணணும். ஹலோ மிருக டாக்டரா, என் டாமிக்கு பைத்தியம் பிடிச்சிடுச்சு, நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? உடனே வரேன். நான் மிருகத்தோட டாக்டர் வந்திருக்கேன். இங்க யாரு மிருகம்? நீயா மிருகம் இங்க? ஐயோ டாக்டர், நான் மிருகம் இல்ல, நான் மனுஷன். இங்க பாருங்க. அனவனா பார்த்தா மனுஷன் மாதிரியே இல்லையே, மிருகம் மாதிரியே தெரியலையே. இல்ல இல்ல டாக்டர், நான் பாக்குறதுக்கு தான் அப்படி இருப்பேன், ஆனா நான் உண்மையிலேயே மனுஷன். இங்க பாருங்க. ஓ அப்படியா, நீ மனுஷனா? அப்ப இங்க யார் மிருகம்? அப்ப நீதான் மிருகமா? இல்ல இல்ல, நான் பிரபு. என்ன சரியான பைத்தியக்கார டாக்டரா இருப்ப போல இருக்க நீ. உனக்கு கண்ணு தெரியல? தொருகுது பாரு மிருகம், இதுதான். அட இது நாயோட குட்டி. எனக்கு என்னமோ உன்னை பார்த்தாதான் மிருகம் மாதிரி சந்தேகமா இருக்கு. ஐயோ டாக்டர், நான் மனுஷன், நான் ஒண்ணும் மிருகம் கிடையாது. வாய் மூடு, உனக்கு தான் நான் ஊசி போட போறேன். டாக்டர் வேணாம் வேணாம். ஐயோ இங்க வந்ததே தப்பா போச்சு.